காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இரு மாநில காவிரி படுகையில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு, நீர்வரத்து மற்றும் மாநிலங்களுக்கான தண்ணீர் தேவை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்றை அமைக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி தேசிய நீர் ஆணைய தலைவர் GS ஜா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் கர்நாடகாவில் உள்ள அணைகளை பார்வையிட்டு அம்மாநில விவசாயிகளை சந்தித்து பேசினர். அதனைத் தொடர்ந்து நேற்று மேட்டூர் அணையை பார்வையிட்ட மத்திய குழுவினர் நீர் இருப்பு, வெளியேற்றம் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தனர். இதையடுத்து ஈரோடு, பவானிசாகர் அணையின் நீர் விவரங்களையும் அவர்கள் ஆய்வு செய்தனர். டெல்டா மாவட்டங்களை ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய குழுவினர் நேற்று திருச்சி வந்தனர். அப்போது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் தமிழகத்தில் பயிரிடப்பட்ட நெற்பயிரை காப்பாற்ற 100 TMC தண்ணீரை திறக்க கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும் என மத்திய குழுவினரிடம் கோரிக்கை விடுத்தனர். காவிரி பாசன பகுதிகளில் தமிழகத்தில் பாசன பரப்பு குறைந்து ஒரு போக சாகுபடி சம்பா கூட அறுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். கர்நாடகம் பாசன பகுதியில் விஸ்தரித்துக் கொண்டே போகின்றது. தமிழகத்துக்கு சரியான நியாயம் வழங்கப்படவில்லை. எனவே காவிரி பாசன பகுதிகளுக்கு காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்புப்படி மாதம் உரிய தண்ணீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரை செய்ய வேண்டும் என இந்த குழுவிடம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதேபோல காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்று குழுவையும் அமைப்பதற்கான பரிந்துரை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனுவை நாங்கள் அளித்திருக்கின்றோம். தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய குழுவினர் இன்று மாலைக்குள் தங்கள் ஆய்வுகளை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்புகின்றனர். மேலும் இதுகுறித்த ஆய்வறிக்கையை வரும் 17ஆம் தேதி சமர்ப்பிக்க இருக்கிறார்கள்.